ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ராஜேஸ்வரி தாங்க. அப்படி என்ன பண்ணாங்க நம்ம ராஜேஸ்வரி தானே பாக்குறீங்க. எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு விஜய் கிட்ட எப்பவுமே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு கடைசியில வச்சாங்க பாருங்க மல்லிக்கு ஒரு ஆப்பு. அதுதாங்க பெரிய ட்விஸ்டா போயிட்டு இருக்கு. அப்படியே நான் டெஸ்ட் வச்சாங்க பாக்குறீங்கன்னா, அதுல தள்ளி மேல ஒரு இது மாதிரி காஃபி தூள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா கூட முக்கியதோ தெரியல. ஆனா அவங்க தேன் கொட்டுற மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்காங்க. அதனால தேன் கொட்டி அவங்க உயிருக்கு போற நிலைமையில இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க பண்ண தந்திர மந்திரம் சூனியம், அதனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச மல்லி இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும், அவங்கதான் மயக்கத்தில் இருக்காங்களே. இது தெரியாத நம்ம விஜய் இருந்துகிட்டு ஐயோ மல்லி என் தங்கமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுறாரு. என்னதான் இருந்தாலும் விஜயோட ஆள் மனசுல மல்லிய ஒரு பொண்டாட்டியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. என்னைக்குமே மல்லி தான் அவருடைய ஒய்ஃபு. ஏன்னா வெண்பாவை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, நம்மளையும் நல்லா பாத்துக்கிறா. அப்படி இருந்தாலும் அவ பண்ண தப்பு தான். அதுக்காக என்ன பண்ண முடியும், எல்லாருமே நடக்கிறது தானே. இந்த வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லாமே சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையறதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அதனால இவங்களும் வந்துகிட்டு சரி வீடு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு போலான்ற நேரத்துலதான் இப்படி ஒரு நடக்குது. ராஜேஸ்வரி இப்ப ஃபீல் பண்றாங்க, ஐயோ நாமே சும்மா இந்த சங்க ஊதி கத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே அம்மா கோத்தல தான் விஜயும் இப்ப அவ மேல அனுதாபம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் வீணா போயிருமே. அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில் நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தலையை அடிச்சுன்னு உட்காந்துக்கிறா. இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தேல் கொட்டினத்துல என்னன்னே தெரியல, விஜய்க்கு ஒரு அடக்க முடியாத பாசம், அடக்க முடியாத ஒரு கோபம். ஏன்னா இப்படி ஆயிடுச்சு மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேல உயிரை வச்சிருக்கிற அவரு இப்படி பண்றது அவருக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வெண்பாவுக்கு இது ஆச்சரியமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா ஐயோ இவ்வளவு நாளா மல்லியம்மா வெறுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் என்னைக்குதான் நம்ம கூட சேர்ந்து வாழ போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள ஏங்கிட்டு இருந்தா வெண்பா குட்டி. அவளுடைய ஆசை நிறைவேற போகுது. அவன் நினைச்சதுக்கு மேல இப்ப அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அந்யோன்யமா இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான காதல் மலர போகுது. அது மூலியமா எல்லாருக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ, நம்ம வெண்பா குட்டிக்கு அழகான ஒரு காதல் இது இருந்தாலும் அவளுக்கு நல்ல ஒரு குடும்பம் கிடைக்க போகுது. அப்பா அம்மா வெண்பா இவங்க மூணு பேர் சேர்ந்தா அந்த குடும்பம் ஒரு கலை குடும்பமா ஆயிட போகுது. அந்த அளவுக்கு பாக்கிறதுக்கே நல்லா இருக்குங்க. எப்பவுமே ஒரு செடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பச்சை பசையில செடியில இருக்கிற இலையெல்லாம் அழகு இல்லைங்க. அதுல ஒரே ஒரு பூவாச்சி பூத்தாதே அழகு. செடி இலை பூ இது மூணு சேர்ந்தாதான் ஒரு அழகான குடும்பம். அது மாதிரிதான் அந்த குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா குழந்தை இருந்தாதான் அதுக்கு அழகே இருக்கு. அந்த அழகை ரசிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. இவங்க மூணு பேரோட காம்போ எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் வைத்தறிச்சல் பட போறாங்களா போற மாட்டாங்களா அப்படின்றத தொடர்ந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியல்ல யார் யாரும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அப்பதான் மல்லி உயிர் பொழைச்சாங்களா இல்ல மல்லியை வெறுத்துக்கிட்டே இருக்காரா விஜய் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இருந்துகிட்டு விஜய் இதே வேகத்துல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு குடுன்னு ஓடுறாரு மல்லியை. ஏன்னா மல்லியை காப்பாத்திடணும் அப்படின்றதுக்காக. மல்லி ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களை விட்டுற முடியுமா, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு வெறியில போயிட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்க என்ன நடந்திருக்காதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.